இன்றைக்கு சரி நெட்ல தான் குந்துரானவன் தாவத் செய்யலாம், நெட்ல பேஸ்புக்ல எத்தனையோ தாவத் மெசேஜ்களை அனுப்பலாம். ஆனா இந்த கதை செய்யறாங்க இல்ல. ஸ்கைப்ல எத்தனையோ பேரோட குர்ஆனை படிக்கலாம், படிச்சு கொடுக்கலாம். ஆன்லைன் பாடங்கள் இருக்குது, லெசன்ஸ் அதை படிக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? நெட் ஆன் பண்றான், ஜக்ட போறான், ப்ளூ பிலிம்ஸுக்கு போறான், டைம் வேஸ்ட் பண்ணப்படுகிறது. இவன் பாவத்துடைய லைன்ல இருக்கிறான் இந்த வாலிபன். இப்படியே மௌத்து வந்துச்சுடா, இவன் நரக குழிவனுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல முறையில வாழ பார்க்கணும். ஒவ்வொரு ஏரியாலையும் பாருங்க, ஸ்ரீலங்கால இன்றைக்கு பள்ளிக்கு என்று வாலிப சங்கம் ஒன்று இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் பிரட்டி பார்த்தா, நான் எத்தனையோ ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். எல்லா ஊருடைய பள்ளி மாகோல பார்த்தா பள்ளிக்கு என்று ஒரு வாலிப சங்கம் ஒன்று இருக்குது, யூத் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அவங்க எப்படி இயங்குறாங்கன்னு பாருங்க. இப்படி இந்த ஊருக்கும் ஒரு வாலிபர் சங்கம் இயங்கணும். ஊர்ல பாவம் நடக்குதா தடுக்கணும். பள்ளிக்கு வராம இருக்கிறானா டக்ட போயிட்டு கேட்கணும், பள்ளிக்கு வா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு வாலிப பவர் உள்ள ஒரு வாலிப சங்கம் ஊருக்கு இருந்துச்சுன்னா ஊரை ஒட்டாம திருத்தலாம். எத்தனையோ பாவம் நடக்குது இந்த ஊர்ல, நிறைய கேஸ்கள் எனக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் வாலிபர் சங்கம் சரியாக இயங்குச்சுண்டா அந்த ஊர் ஆட்டோமேட்டிக்கலா திரும்பி வரும். ஆனா இன்றைக்கு அது இல்ல, செய்யறதே வாலிபர்கள் பாவத்தை. அவங்க திருந்தாட்டி எப்படி ஊர் திருந்த போகுதோ? அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, சில பள்ளிகள் வாலிபர் சங்கம் உருவாகி அவங்க செய்யற தியாகங்கள் எங்கட நிலைமை எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஒரு கூட்டம் என்ன செய்து, ஒரு ஏரியால ஒரு பள்ளிக்கு போனேன், அதுல என்ன செய்யறாங்க, உதுஹியா சீசன் வருகிறா, அந்த வாலிபர் கிட்டத்தட்ட அந்த குரூப்ல 12 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, ஊர்ல எல்லாத்தையும் உதுஹியாக்குரிய சல்லி எடுப்பாங்க, மாடை வாங்குவாங்க, ஒரே இடத்துல அவங்களே அறுப்பாங்க, அவங்களே பங்கு வைப்பாங்க. போர்ட் தலைவரும் இருப்பாரு, எல்லாருக்கும் பங்கு வைப்பாங்க. இப்படி ஒரு வாலிப கூட்டம் இஸ்லாத்துக்காகவே தியாகம் செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களை பொறுத்து கொள்ளணும். இப்படி நாங்களும் உருவாகணும். ஊர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இயக்கத்தை பார்க்க கூடாது, ஊரை திருத்தணும், பாவங்களை தடுக்கணும். இதுக்கென்று ஒரு கூட்டம் கட்டாயம் உருவாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல எங்கட ஏரியால பார்த்தா கண்டில எத்தனையோ பள்ளிகளை சொல்லலாம். ஃபித்ரா அரிசி சேர்ப்பாங்க பள்ளிக்கேண்டி, பள்ளிக்கு சேர்த்து அதை சரியாக எல்லா வீட்டுக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இது ஒரு குரூப் வாலிபர் சங்கம். இந்த வாலிப கூட்டம் அவங்களுக்கு எவ்வளவு திட்டங்களை போட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை போலத்தான் இன்னும் இருக்குது. சிலர்களை பாருங்க, பள்ளி போர்டோட ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பள்ளி போர்டு இருக்குது, அவங்க என்ன செய்யணும், வாலிபர் கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளணும். வாலிபர்கள்ட்ட நிறைய ஆலோசனை இருக்குது, மசூரா இருக்குது. நல்ல நாலேஜ் உள்ள வாலிபர்கள் இருப்பாங்க, நல்ல மசூரா சொல்லுவாங்க. கேட்கணும், அமுல்படுத்தணும். வாலிபர்களை ஒதுக்கி தள்ளுற, எங்களுக்கு வான வாலிபர்கள் அவர்கள் பாவம் தான் செய்யறாங்க என்று ஒதுக்கு தள்ளுற எந்த போர்டும் அப்படி இருக்க கூடாது. வாலிபர்கள் தான் ஊருக்கு தேவை. அவங்களை பள்ளியோட சேர்க்கணும், அவங்கள்ட்ட நிறைய பொறுப்புகளை கொடுக்கணும். ஊருக்காக வேண்டி தியாகம் செய்வாங்க. ரமுக்கான பள்ளிக்கு போங்க, டவுன் பள்ளி, அதுல வாலிபர் சங்கம் இருக்குது. அவங்க எவ்வளவு திட்டங்களை போட்டு அந்த ஊரை சீர் செஞ்சு கொண்டு வராங்க. ரமு கேல பள்ளிக்கு போங்க, அலவத்து கொடையில் இருக்குது, அது உள்ளுக்கு போங்க. அந்த வாலிபர் சங்கம் எப்படி இயங்குறாங்க? ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு பாருங்க, வாலிபர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்யறாங்க, பள்ளியோடு இருக்கிறாங்க. இப்படி இந்த ஊரிலையும் ஒரு வாலிபர் சங்கம் கட்டாயம் இயங்கணும், ஊரை திருத்தணும். இந்த மேல்புறத்துல ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, அங்க ஒவ்வொரு திசையில பல திசைகள் இங்க இருக்குது. எல்லா இடத்துல நடக்கிற பாவங்களை தடுக்கணும் இந்த வாலிபர் இயக்கம் தான். இப்படி ஒவ்வொரு இடத்துல இயங்குச்சுன்னா நல்ல முறையில ஊர் திருந்தி வரும். புள்ளகளை பார்த்தா சீராக இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேரை இன்னும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்ற கிழமைக்கு முன்னால கிழமை எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய யூத் அசோசியேஷனால மந்த்லி ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் ப்ரோக்ராம் லேடிஸுக்கு என்று, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று வித்தியாசமாக வைப்பாங்க. அதுல எத்தனையோ பேர் இன்றைக்கு பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபர் சங்கத்துடைய இப்படி திட்டங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஸ்ரீலங்கால விரிஞ்சு கிடக்குது. ஆனா இந்த ஊர்ல வாலிபர் சங்கம் உருவாகி இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல திட்டங்களை போட்டு இயங்குங்க, பள்ளியோட சேருங்க, பள்ளிக்கு தொலைவாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அடிச்சு விரட்டுங்க
பள்ளிக்கு. வீட்டுல பெண்கள் தொழாம இருக்கிறாங்களா, தொலை சொல்லுங்க. வீட்டுல பாவம் நடக்குதா, தடை செய்யுங்க. இது வாலிபர்களுடைய பொறுப்பு. இப்படி இல்லாம இன்றைக்கு வாலிபர்கள் அவர்களுடைய போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஊர் இன்னும் வீக் ஆகிட்டு போகும். வாலிபர்கள் திருந்தாட்டி, வாலிபர்கள் கட்டாயம் தேவை. போர்டோட சேருங்க, திட்டத்தை போடுங்க, ஊரை திருத்துங்க. நாங்களும் திருத்தணும், ஊரையும் திருத்தணும், ஃபெமிலிஸ்களையும் திருத்தணும். இது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம். தான் அமல் செஞ்சு கொண்டு போல் மட்டும் போதாது. எல்லாரையும் திருத்தக்கூடிய ஒரு முஸ்லிமாக ஊர்ல வாழ்ந்துட்டு மௌத்தாகிறது தான் முக்கியம். நபி அவங்க தான் மட்டும் அமல் செய்யல, எல்லாரையும் திருத்தினாங்க, திருத்த வச்சாங்க, வாலிப கூட்டத்தை சேர்த்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஊரையும் திருத்தினாங்க, உலகத்தையும் திருத்திட்டு தான் மௌத்தாகினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்க வாழணும். அத போல இன்னொரு சைட பாருங்க, டைம் போதாது, இத பத்தி பேசினா நிறைய பேசிக்கொண்டு போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, திட்டத்தை வகுங்க, நல்ல மௌலிமாருக்கு கோல் அடிச்சு கேளுங்க என்ன செய்யணும்னு. இப்படி நிறைய விடயங்கள் ஊரை திருத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இன்றைக்கு குளோபல் வில்லேஜ் என்று சொல்கிறோம். ஆனா இன்றைக்கு ஊர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா குளோபல் வில்லேஜ் சொல்லி இன்றைக்கு பாவம் தான் நடக்குது. எவ்வளவு லேசான வழிகள் இருக்குது ஊரை திருத்த, ஆனா திருத்தம் இல்ல. முதலாவது எங்களா திருத்தணும், ஊட்ட திருத்தணும், குடும்பத்தை திருத்தணும், ஊரை திருத்துங்க. வாலிபர்கள் கட்டாயம் இதுக்காக முன்வாங்க. வீட்டுல போயிட்டு படுக்காம, சோம்பேறியாக இருக்காம, ரோட்ல தெரியாம, படம் பார்த்து தியேட்டர்களுக்கு சுத்தாம ஊரை திருத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கணும். வாலிபர்கள் இதுக்கு முன்னால வரணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க, எப்படி வாழ்ந்தாங்க. இப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அத போல இன்னொரு சைட பாருங்க, ஊர்ல பணக்காரர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் கல்யாணம் முடிக்க வயசு வந்து முடிக்காம இருக்கிறாங்க. அத கொஞ்சம் பாருங்க. பேரண்ட்ஸ் கட்டாயம் பார்க்கணும். அவங்க கேட்க மாட்டாங்க, வாப்பா எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு பெற்றோருக்கும் இறங்கும், இவனுக்கு தேவையா இருக்குது, கல்யாணத்தை முடிச்சு வைங்க, நல்ல ஃபேமிலியை பார்த்து முடிச்சு வைங்க. அது இல்லாததால தான் இன்றைக்கு ஒத்தனை தூக்கிட்டு ஓடுறான், ஒத்தன் ஒருத்திய தூக்கிட்டு ஓடுறான். இதுக்கு வழி இங்க கல்யாணம் சீராகல்ல, வசதி இல்லையா, பணக்காரர்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கல்யாணத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்றி வைங்க. வாலிபர்கள் கேட்க மாட்டாங்க. இந்த லைன் இல்லாட்டி மத்த லைன் தான் வேலை செய்யும். அதனால நிக்காஹ் என்பது முக்கியம். ஊர்ல பணக்காரர்கள் எல்லா வாலிபர்களை நோட் பண்ணுங்க. இவருக்கு எத்தனை வயசு, இவர் எப்படி இருக்கிறாரு, ஒவ்வொரு பேரண்ட்ஸோட போயிட்டு பேசுங்க. போயிட்டு பேசிட்டு அவங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு வைங்க. இது முக்கியமான ஒரு வேலை. அடுத்த இன்னொன்று, எத்தனையோ இந்த ஊர்ல ஓதுற மாணவர்கள் இருக்கிறாங்க, மௌலவிக்கு படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க, சல்லி இல்லாத அவர்களுக்கு கிதாப் வாங்க சல்லி இல்ல, இதனால ஓதல நிறுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த வாலிபனுக்கு. அவன் ஒரு ஹாஃபிதாக ஒரு ஆலிமாக வந்தா உங்களுக்கு சதகத்துன் ஜாரியாவாக இருக்கும். நீங்க கபருக்கு போனாலே நன்மை வரும். இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஊர்ல எத்தனையோ மௌலவி ஹாஃபிஸ்மார் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, நிக்கிற கட்டத்தில் இருக்கிறாங்க. இதனால சொல்றேன், பணக்காரர்களாக இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கிதாபுகளை வாங்கி கொடுங்க, மந்த்லி ஃபீஸுக்கு கொஞ்சம் கட்டி விடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படியான துறைக்கு நிக்காஹ் செஞ்சு வைங்க. இப்படி ஹெல்ப் பண்ணுங்க. எத்தனையோ வாலிபர்கள் நல்ல நாலேஜ் இருக்குது, படிக்க வசதி இல்ல, படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. எத்தனையோ வாலிபர்கள் ஜொப் இல்லாம சுத்தி கொண்டிருக்கிறாங்க ரோட்ல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குடும்பத்தாட்கள் தாண்ட கடைக்கு ஏண்ட உம்மட ஏண்ட நானோட மகனை கூட எடுக்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பொஸ்ஸா இருக்கிறீங்க, தமிழனை தூக்கி போடாங்க. முதலாவது உங்களோட ஃபேமிலியில இருக்கிற வாலிபர்களை தூக்கி கடைக்கு போடுங்க, வாலிபர்களை திருத்துங்க, ஜொப்ப எடுத்து கொடுங்க. இது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இது இல்லாம இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களை பாக்குறீங்க. கைசேதம் கொழும்புக்கு போறான், எத்தனையோ ஏஜென்சிக்கு போறான், எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி இருக்கிறாங்க செட் பண்ணி தர சொல்லி வெளிநாட்டுக்கு போறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, கேவலம் நானும் வாலிபனாக இருக்கிறேன், அதனால தான் பேசுறேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஊர்ல வாலிபர்களை பாருங்க, இனம் காணுங்க, திருத்துங்க, வாலிபர்களை சேர்த்து கொள்ளுங்க, அணைச்சு கொள்ளுங்க, விரட்டி விடாங்க. அத போல அடுத்தது பாருங்க, வாலிபர்களாக இருக்கிறீங்க, வாலிபர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் இருக்குது. பேரண்ட்ஸ்களுக்கு
பேரண்ட்ஸ்களுக்கு மறுப்பு தெரிவிக்காம வாழுங்க, பேரண்ட்ஸோட சேர்ந்து வாழுங்க, பெற்றோருக்கு உதவி செய்யுங்க, பெற்றோரை சேர்த்துக் கொள்ளுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது உங்க பாவங்களை விடுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், எல்லாத்தையும் விடுங்க. பாவம் இருக்குதா கண்ணால காதால எதால பாவம் நடக்குதோ எல்லாத்தையும் களைஞ்சுடுங்க. பள்ளிக்கு வாங்க, நேரத்துக்கு வந்து தொழுங்க. முக்கியமான எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அடுத்ததுதான் எத்தனையோ வாலிபர்களை பாருங்க, பெருசா பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில் இல்ல. ஜும்மாக்கு மட்டும் வருவார், மத்த டைம் ஒன்றும் இல்ல. சில வேளை நோம்புல இஃப்தாருக்கு மட்டும் வருவாரு, மத்த டைம்ல பள்ளிக்கு இல்ல. சில வேளை கஞ்செடுக்க மட்டும் பள்ளிக்கு வருவாரு, மத்த டைம்ல பள்ளிக்கு இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி என்பது அமல் செய்ய, ஊரை திருத்திரண்டா வாலிபர்கள் கட்டாயம் பள்ளியோட இணைங்க. கடைசிக்கு ஒரு ஹதீஸ சொல்லி இந்த குத்துபா முடிக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, தமு தூன கமா தாயிஷூன், நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படியே மௌத்த சந்திப்பீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க பாவத்துல வாழ்றீங்களா, படமா பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதான் உங்களோட ஹாபியாக இருக்குது, அப்படியே உங்களோட மௌத் அல்லாஹ் தருவான். ஹதீஸ். அப்படி மௌத்தாகினீங்கடா இன்னொரு ஹதீஸ பாருங்க, இன்னமல் அமலு பில் ஹவாத்தீம், கடைசி செயலை வச்சுதான் ஒருத்தனுக்கு தீர்ப்பு வழங்கப்படும், சைன் பண்ணப்படும், இவன் சுவர்க்கமா நரகமாண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் வருகிறது, உலகத்தில் ஒருத்தன் அமல் செஞ்சு கொண்டே இருக்கிறான், கடைசி நிலைமையில பாவம் செஞ்சு மௌத்தாகினான்டா நரகம் போவாண்டு ஹதீஸ் இருக்குது. ஒருத்தன் பாவமே செஞ்சு கொண்டிருக்கிறான், கடைசி கட்டத்தில் நல்லமல் செஞ்சு மௌத்தாகினான்டா சுவர்க்கம் போறாண்டு ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்குங்க. படம் பார்க்கறீங்களா, அப்படியே விடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை எடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தனிமையில அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு வேண்டினாங்களோ நீங்களும் பாதுகாப்பு வேண்டுங்க. பள்ளியோட சேருங்க, பள்ளி போர்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஊரோட சேருங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பாவங்களையும் தட்டி கழியுங்க. இதுதான் நல்ல வாலிபர்கள். இந்த ஊரை அல்லாஹ் மறுமலர்ச்சி உள்ள ஊராக ஆக்குவான். இது யாரால? இந்த வாலிபர்களால தான் முடியும். வயோதிபர்கள்ட்ட கொஞ்சம் அனுபவங்களை கேளுங்க, பெரியார்களை மதியுங்க. எத்தனையோ வாலிபர்கள் பார்த்தா பெரியவங்களை கண்ணியமும் இல்ல, அங்க மௌலைமாருக்கு கண்ணியமும் இல்ல, கண்ட கிண்ட மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் அழகில்ல. மௌலைமாரண்டா நபிமாருடைய அந்தஸ்துல வச்சு பாருங்க, குறைகள் இருக்கும், சொல்லி திருத்துங்க. ரோட் வழிய கலைச்சு தெரியாம மௌலைமார்ல ஒரு குறை இருந்தா போதும், ஊர் அப்படியே பிபிசி ஆகிரும், பப்ளிக் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி வெள்ளை இருந்தா அதுல ஒரு கருப்பு இருக்கத்தான் செய்யும், அந்த கருப்பை தட்டி விடுங்க, கழுகி விடுங்க. மூளை மாற்ற குறைக்குதா வந்து ரூம்ல பேசி அதை திருத்த வைங்க. இது ஊர் வழிய பேசி தெரியாம மூளைமாருக்கு ரெஸ்பெக்ட கொடுங்க, கண்ணியப்படுத்துங்க, பெரியவர்களை மதியுங்க, பெரியவர்கள்ட்ட மசூரா கேளுங்க. எல்லாரும் திருந்துவோம். வாலிபர்கள் கட்டாயம் பள்ளியோட எங்களுடைய வாழ்க்கை அமைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.